நான் ரேகா பேசுது. எல்லா ரெஸ்பெக்டட் வியூவர்ஸுக்கும் என்னுடைய வணக்கம். இந்த வீடியோவில் நாம் நம்மளுடைய அந்த ஹை எனர்ஜி வைப்ரேஷன் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு, மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அதை பற்றி பேசுவோம். நம்மளுடைய எனர்ஜி எங்கே போகுது, எங்கள் வைப்ரேஷன் நமக்கு எதனால் நம்ம கீழே போகுது, அதை பற்றி யோசிக்கும்போது காலையிலையோ இல்லை முன் நாட்கள்லையோ ஏதாச்சும் ஒரு சவால்கள் நடந்தால் நாம் அதை பற்றி ரூமினேட் பண்ணும்போது திருப்ப நாம் அதை பற்றியே நினைச்சு வழிபடும்போது யதார்த்தமாக நம்மளுடைய எனர்ஜி ரொம்ப லோஸ் வருது. பாஸ்டில் நடந்த ஒரு விஷயத்துலையும் ஃப்யூச்சரில் வரப்போகிற விஷயத்துலையும் நம்மளால் இப்போ எதுவும் பண்ண முடியாது. இந்த மொமெண்ட் தான் நம்மளோட ஃப்யூச்சரை உருவாக்குறது கூட இப்போ இருக்கிற மொமெண்ட் தான். இந்த மொமெண்ட் நம்ம நல்லா பயன்படுத்தினா நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்யூச்சர் கிடைக்கும். ஆனால் இந்த மொமெண்ட்டில் நாம் என்ன பண்ணுது, பாஸ்ட்டை பற்றி வழிபடுது, அப்படியே ஃப்யூச்சரும் அப்படியே வரப்போகுது. அதனால் அந்த மாதிரி நம்மளால் இப்போ எதுவும் பண்ண முடியாத ஒரு சில விஷயத்தை பற்றி இப்போ வழிபடாதீங்க. முடிஞ்ச விஷயங்கள் முடிஞ்சு போச்சு. அதுலேருந்து நாம் என்ன கற்றுக்கிறது அது மட்டும் யூஸ் பண்ணுங்கள். தூங்குறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு 10 நிமிஷமாவது அட்லீஸ்ட் ஃப்யூச்சரை பற்றி, நல்லா வரப்போகிற ஒரு ஃப்யூச்சரை பற்றி, ஃப்யூச்சரில் நாம் உருவாக்குற ஒரு சக்ஸஸை பற்றி கற்பனை செய்யுங்க. மனப்பூர்வமாக விஷுவலைஸ் செய்யுங்க. யாரையாவது மன்னிக்கிறதுக்கு இருந்தால் கண்டிப்பாக மன்னிப்பு கொடுங்க. அந்த நைட்டில் தூங்கும்போது பீஸ்ஃபுல்லாக தூங்குங்க. அப்புறம் அந்த ஒரு நாளுக்கு ஒரு சில சவால்கள் இருந்தாலும் உடஞ்சி போகாமல் நம்மளுக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்கும், கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில் நல்லது வரும் அப்படிங்கிற ஒரு ஹோப்போட, ஃபெய்த்தோட, கிராட்டிடியூட் சொல்லி விஷுவலைசேஷன் பண்ணி நம்மளோட நல்ல வாழ்க்கையை விஷுவலைசேஷன் பண்ணி தூங்குங்க. ஏன்னா தூக்கத்துலேயும் சப்கான்ஷியஸ் மைண்ட் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. அது நம்மளோட நாளையே ரிப்பீட் பண்ணும், இதே பேட்டர்னை ரிப்பீட் பண்ணும். அதனால் தூங்கும்போது இருக்கிற ஒரு 10 நிமிஷத்தை நல்லா யூஸ் பண்ணுங்க. அட்லீஸ்ட் அது நெக்ஸ்ட் டே உங்களுக்கு வைப்ரேஷன் ரைஸ் பண்ணிக்கிறதுக்கு உங்களை ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி எல்லாரையும் நான் ரொம்ப நல்லதுன்னு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. இது தேவையில்லை. ஆக்சுவலாக நம்மளை புரியிற ஆளுங்கக்கிட்ட நம்ம ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க தேவை இருக்காது. அவங்களுக்கு நம்மளை நல்லா தெரியும். நம்ம சும்மா ஒரு வாட்டி சொன்னாலே அவங்களுக்கு அது எல்லாம் புரியும். எந்த சிச்சுவேஷன் நடந்தது, எப்படி நடந்தது, எல்லாமே புரியும். நம்ம ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. நம்மளை தெரியாதவங்க நம்மளை பற்றி ஏதாவது பேசும்போது அதை எக்ஸ்பிளைன் பண்ணி எந்த யூஸும் இல்லை. அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம ரிப்ளை கொடுக்கணும், அவங்கள கன்வின்ஸ் பண்ண வைக்கணும், நம்மளை லவ் பண்ண வைக்கணும். அந்த மாதிரியெல்லாம் தேவையே இல்லை. அது சுமாராக விட்டுடுங்க. அதை பற்றி ரொம்ப வழிபடாதீங்க. அது ஒரு யூஸ்லெஸ் ஸ்டஃப்னு சொல்லிக்கலாம். அதனால் எல்லாரையும், நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணிக்கிறதுக்காக நாம் ரொம்ப எஃபர்ட் கொடுக்காதீங்க. அதுக்கு பதிலாக நாம் என்ன பண்ணியிருக்கு, ஏதாச்சும் தப்பு பண்ணியிருக்கான்னு செல்ஃப் ரியலைசேஷன் மட்டும் பண்ணுங்கள். தப்பு பண்ணியிருந்தால் அது கரெக்ட் பண்ண முடிஞ்சால் கரெக்ட் பண்ணுங்கள். இல்லை முடியலைன்னா மன்னிப்பு கேட்டு இனி அது ரிப்பீட் பண்ணாது. அந்த மாதிரி ஒரு செல்ஃப் கமிட்மெண்ட் எடுத்து நம்ம முன்னாடி போயிட்டே இருக்கணும். அங்கே கிடக்கக்கூடாது. அதே மாதிரி இன்னொருத்தரோட சண்டையில் போய் ரொம்ப இன்டர்ஃபியர் பண்ணி அதை பெருசுப்படுத்தி அந்த மாதிரி பிரச்சனைகள் பண்ணாது. அதை திருப்பவும் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வீட்லேயும் திருப்ப அதை பற்றி பேசி, நிறைய பேர்கிட்ட அதை பற்றி பேசி, அதில் எல்லாம் எதுவும் இல்லை. அது எல்லாம் எதுக்கு? இன்னொருத்தரோட பிரச்சனைகளில் நம்மளுக்கு ரோல் இருந்தால், நம்மளால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சால், பாசிட்டிவாக கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடிஞ்சால் மட்டும் அதில் இன்வால்வ் பண்ணுங்கள். இல்லைன்னா கண்டிப்பாக தள்ளி நில்லுங்க. கம்பேஷன் இருக்கணும், கைண்ட்னஸ் இருக்கணும். ஆனால் எல்லா இடத்துலையும் நாம் போய் இன்டர்ஃபியர் பண்ணணுங்கிறது தேவையில்லை. அப்படி பண்ணாதீங்க. அது நம்மளுடைய வைப்ரேஷனை கம்மி பண்ணும். அது ஒரு என்ன சொல்லிக்கலாம், ஒரு லோ எனர்ஜி ஆக்ட். அது தேவையில்லாத எல்லா இடத்துலையும் போய் எல்லாரை பற்றியும் பேசி அது எல்லாம் பண்ணாதீங்க. நம்மளை உயர்த்தக்கூடிய விஷயங்களை மட்டும் பண்ணுங்க. ஏன்னா கண்டிப்பாக நாம் உயரும்போது, நம்மளோட வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வரும்போது அதோட பெனிஃபிட்டும் நம்மளை சுற்றி இருக்கிற ஆளுங்களுக்கு கிடைக்கும். தெரிஞ்சவங்களையும் தெரியாதவங்களையும் நிறைய ஹெல்ப் பண்ண முடியும். அதுக்கு தான் நாம் அட்டென்ஷன் கொடுக்கணும், அதுக்கு தான் நம்ம ஃபோக்கஸ் கொடுக்கணும். அப்புறம் எல்லாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணுது, எல்லாரையும் ஜட்ஜ் பண்ணுது. நம்மளுக்கு தெரிஞ்சவங்களையும் தெரியாதவங்களையும், மூவியில் பார்க்குறவங்களையும், பேப்பரில் படிக்கிறவங்களையும், பஸ்ஸில் போகும்போது யாரையாவது பார்த்தா அவங்களையும், உலகில் இருக்கிற எல்லாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணுது, எல்லாரையும் ஜட்ஜ் பண்ணுது.
அதுக்கு நாம் யார் ஆக்சுவலாக சொல்ல போனால் நம்மளுக்கு அதுக்கு எந்த ரைட்டும் இல்லை, அது தேவையும் இல்லை. அது அவங்களுக்கும் எந்த பெனிஃபிட்டும் கொடுக்கறதில்ல, நம்மளுக்கும் எந்த பெனிஃபிட்டும் கொடுக்கறதில்ல. யார்கிட்டையாவது சொல்லும்போது நம்மளுக்கு வேண்டியவங்கக்கிட்ட ஏதாச்சும் ஒரு விஷயம் அவங்களுக்கு சொல்லணுமா இருந்தால் அவங்களோட அந்த ரிலேஷனை பொறுத்து ரொம்ப டோனை ரொம்ப கேர் பண்ணி நம்ம எதுக்கு அந்த ஈகோங்கிறதுனால நாம் அட்வைஸ் பண்ணக்கூடாது. நம்மளோட ஈகோயை பொறுத்து நாம் அட்வைஸ் பண்ணக்கூடாது. நம்மளுக்குள்ள ஒரு ஜெனுவினான ஒரு இன்டென்ஷன் இருக்கணும். இந்த ஒரு மெசேஜ் அவங்களுக்கு பாஸ் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷனால் ஏதாச்சும் சொல்ல வேண்டியதாக இருந்தால் ரிலேஷன்ஷிப் இருக்கிறவங்கக்கிட்ட ரொம்ப வேண்டியவங்கக்கிட்ட அந்த அட்வைஸை கொடுங்க. அதுக்கு பதிலாக எல்லாரை பற்றியும் ஜட்ஜ் பண்ணாதீங்க, ப்ளேம் பண்ணாதீங்க, கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி இந்த ரொம்ப நெகட்டிவாக வர்ற நியூஸஸ் இருக்கும்ல, அந்த நியூஸ் எல்லாம் ரொம்ப படிக்காதீங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்களோட வீட்டில் என்ன நடந்தது, இந்த மாதிரியெல்லாம் ஹெட்லைன் எல்லாம் போட்டு நாம் நிறைய நியூஸ் எல்லாம் வரும்போது நம்மளுக்குள்ள ஒரு டெண்டன்சி இருக்கும், என்ன ஆச்சு, என்ன ஆஇருக்குவாங்க பார்க்கலாமே, அந்த மாதிரி. கண்டிப்பாக அதுலேருந்து தள்ளி நில்லுங்க. அது ஸ்டார்டிங்லேயே பண்ண வேண்டிய ஒரு ப்ராக்டிஸ். அந்த மாதிரி நெகட்டிவாக ஸ்டஃப்பில் அந்த ஏதாச்சும் ஒரு மர்டர், ஏதாச்சும் ஒரு தெஃப்ட், அந்த மாதிரி எல்லாம் நடக்கிற விஷயங்களை பற்றி ரொம்ப தேடி தேடி அதையே படித்து அதையே டிஸ்கஸ் பண்ணி எல்லார் கூடயும் அதை பற்றி பேசி கண்டிப்பாக அதை பண்ணாதீங்க. ஏன்னா கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட்னு சொல்லும். எந்த விதமான வார்த்தைகள் உள்ளே போகுதோ அந்த விதமான ஒரு விஷன் நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக கிடைக்கும். நம்ம இதிலேயே ஃபோக்கஸ் பண்ணுறதா இருந்தால் ஃபோனில் பாருங்கள், நம்ம 2 நாள் இந்த மாதிரி வார்த்தைகள் தேடுறதா இருந்தால் நம்மளோட ஃபோனில் நம்மளோட வாலில் இந்த மாதிரி நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்மளுக்கு திருப்பவும் டெண்டன்சி வருது இது வாய்க்கிறதுக்காக, இது படிக்கிறதுக்காக. அதனால் கண்டிப்பாக இந்த நெகட்டிவாக இருக்கிற எந்த விதமான ஸ்டஃப்பையும் ரொம்ப போதர் பண்ணாதீங்க. நியூஸாக இருக்கட்டும், டிபேட், அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் ரொம்ப போதர் பண்ணாதீங்க. நம்மளுக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுக்குற இடத்துல நம்ம ரொம்ப கவனத்தை கொடுங்க. நம்மளால் பண்ண முடிஞ்ச நல்ல விஷயங்களை பண்ணுறதுக்காக கவனத்தை கொடுங்க. மற்றபடி திருப்ப இந்த நெகட்டிவ் ஸ்டஃப்பில் மாட்டிக்காதீங்க, அந்த டர்மாயிலில் போய் படுக்காதீங்க, அதுலேருந்து வெளியில் வாங்க. அப்புறம் நாம் எதனால் இந்த விஷயத்தை போதர் பண்ணுது, நான் எதுக்கு இந்த விஷயத்தை போதர் பண்ணுதுன்னு நம்மக்கிட்ட ஒரு வாட்டி கேட்டுக்கோங்க. நான் ஏன் இந்த நெகட்டிவ் ஒரு நியூஸை நான் ரொம்ப படிக்குது, எனக்கு ஏன் இதில் இஷ்டம், அப்படி உங்களுக்கு ரொம்ப படிக்கிறதா ரொம்ப டெண்டன்சி வருதா இருந்தால் புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்குள்ளால் ஒரு அடிக்ஷன், ஒரு நெகட்டிவ் இருக்குது, அதை நான் ரிமூவ் பண்ணணுங்கிற ஒரு அவேர்னஸுக்கு வாங்க. அப்போ தான் உங்களால் ஒரு ஸ்டெப் எடுக்க முடியும். நீங்கள் இது புரியவே இல்லை, ஒரு டெய்லி ரொட்டீன் மாதிரி இந்த மாதிரி நியூஸ் படிக்குது, டிவியில் பார்க்குது, அதை பற்றி பேசுது, அதில் ஒரு அவேர்னஸும் இல்லைன்னா நம்மளுக்கு அது கரெக்ட் பண்ண முடியாது. அதனால் நம்ம பண்ணுற விஷயத்தை பற்றி நம்மளுக்கு முதல்ல அவேர்னஸ் இருக்கணும், அப்போ தான் அது கரெக்ட் பண்ண முடியும். திருப்பவும் நாளைக்கு பார்க்கலாம் இன்னொரு புதிய விஷயத்தோட. தேங்க்யூ ஸோ மச்.